வெல்கம் சமையல். இன்னைக்கு தட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் அரிசி மாவு நான் வந்து வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். உளுந்து 1 ஸ்பூன் மாவா எடுத்துக்கிடணும். இப்போ வந்து நான் பச்சையாக எடுத்து வச்சிருக்கேன். வெறும் சட்டியில் போட்டு வறுத்து மாவா திரிச்சு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 1.5 மணி நேரம் ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கேன் 1 ஸ்பூன். பெருஞ்சீரகம் 1/4 டீஸ்பூன். வெண்ணெய் 1.5 ஸ்பூன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். பூண்டு வந்து 4 பல் எடுத்திருக்கேன், அது தட்டி போட்டுக்கலாம். அப்புறமா கருவேப்பிலை தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்புறம் வரமிளகாத்தூளும் தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உளுந்து வந்து வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். இது பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. அதே மாதிரி பூண்டையும் இதே மாதிரி தட்டி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ 1 பை 1 சேர்த்துடலாம். இப்போ உளுந்து மாவு சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம், பூண்டு வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். கம்மியாக வேணும்னா 2 பல் சேர்த்துக்கலாம். அதிகமாக வேணும்னா ஒரு 4 பல் சேர்த்துக்கலாம். வாசனை நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, வெண்ணெய் போட்டுக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் காயத்தூள் போட்டுக்கணும். நான் வந்து காயத்தூள் போடல, அதுக்கு பதிலாக பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு கூட வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ வந்து அரிசி வந்து 1.5 மணி நேரம் ஊற போட்டு 1/2 மணி நேரம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வருவோம். அரைச்சிட்டு வந்து அப்படியே சேர்த்துக்கக்கூடாது. கொஞ்சமாக நம்ம வந்து வறுத்து எடுத்துகிட்டு சேர்த்தோம்னா அந்த வந்து பொறுப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தட்டை வந்து. அப்படி பண்ணி பாருங்கள். இப்போ தட்டைக்கு மாவு பசஞ்சு வச்சாச்சு. இப்போ தட்டை எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். எண்ணெய் சூடாகிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து தட்டை ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சீட் எடுத்து இதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இதில் லைட்டாக ஆயில் விட்டுடலாம். இதை மாதிரி ஒரு சின்ன உருண்டை எடுத்து இது மேலே ஷீட் போட்டு இதை அப்படி இந்த இடத்த வச்சு ப்ரெஸ் பண்ணிடலாம். ரொம்ப மெல்லிசாக இருந்தால் உடஞ்சிரும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும். அப்போ தான் உடையாமல் ஒரே மாதிரி சேஃபாக இருக்கும். சூடாயிருச்சு. ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இது வந்து தட்டை வந்து ஒன்றா போட வேண்டியதில்லை. மீடியம் ஃப்ளேம் வச்சிடலாம். ஒரு 5-6 கிட்ட போட்டு எடுக்கலாம். ரெண்டு சைடு திருப்பி போட்டதுக்கப்புறம் நல்லா பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துடலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டோம்னா தான் நல்லா வெந்து வரும். இது வந்து தட்டை வந்து மத்தியில் அல்லது வேகாத மாதிரியே இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டு பபுள்ஸ் போனதுக்கப்புறம் எடுத்தோம்னா சூப்பராக க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். தட்டை சுட்டு எடுக்கும்போது எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டை ஒன்றா போட்டு எடுத்துருங்க. அது வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்தோம்னா சைடில் மட்டும் நல்லா பொரிஞ்சு வரும், மத்தியில் பொரிஞ்சு வராது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுட்டு எடுத்தோம்னா தட்டை சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ வந்து தட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.